ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன டாபிக். அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், பேசுகிறோம். சில உறவுகள், சில பேர் அந்த ஒரு உறவுக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த உறவு ரொம்ப அழகான நட்பா, இல்லை கணவன் மனைவியாக இருந்தால் கப்புள்ஸாக, குழந்தைங்க தன்னோட பெற்றோர்களோட, நண்பர்களோடன்னு நிறைய அழகான உறவுகள் இருக்குது. இதில் எத்தனை பேர் அந்த அத்தனை உறவுகளையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், மதிக்கிறோம், டைம் கொடுக்குறோம்? நமக்காக ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் போது மேக்ஸிமம் நம்ம அம்மா தானே, ஹஸ்பண்ட் தானே, ஃப்ரெண்டு தானே அப்படின்னு லெத்தார்ஜிக்காக சில நேரம் போய்ட்றோம் இல்லையா? எதுக்காக போகணும்? நமக்காக அவங்க இருக்காங்கங்கும்போது அவங்களுக்கான டைமை நம்ம எப்பவும் கொடுக்கணும்ல. எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவை மதித்து, அந்த உறவுக்குள்ளே இருக்கிற அந்த மக்கள் கொடுக்குற அன்பை மதித்து நம்மளும் அவங்களுக்கான நேரத்தை எப்போவுமே ஒதுக்கணும். கண்டிப்பாக ஒதுக்கணும். அப்படி பண்ணுறப்போ எப்போவுமே ரொம்ப நாளைக்கு நம்ம இருக்கிற வரைக்கும், இல்லாமல் போனாலும் அந்த உறவுக்கு நம்ம கொடுத்த அந்த மதிப்பும் எஃபர்ட்டும் காலத்துக்கும் பேசும். அதை இன்னும் 2 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இட் மல்டிப்ளைஸ். இந்த ஃபாஸ்ட் கோயிங் ரன்னிங் வேர்ல்டில் கண்டிப்பாக இது அவசியம் தானே. சிந்திச்சு செயல்படுவோம். தேங்க்யூ, பாய்.